ரெண்டாவது எபிசோட்ல ஒருவேளை நம்ம நீலமண்டையன் ஸ்டார்லாட கூட்டிட்டு போய் குடும்பம் நடத்துறதுக்கு பதிலா சம்பவத்துல டிச்சாலா சைஸா சிக்கிறாப்ல. சரி வந்தவனை ஏன்டா விடுவானேன்னு மண்டையன் தத்தெடுத்து வளர்க்குறான். பல வருஷம் கழிச்சு பயங்கரமா இருப்பான்னு பார்த்தா ஆகாலப்பட்ட தேனோஸியா அட்வைஸ் பண்ணி திருத்திடுறாப்ல. இப்படி கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி குடும்பமே கும்பலா சேர்ந்து கூத்தரிச்சுக்கிட்டு இருக்க அந்த கலெக்டர் பண்ணாட வில்லனுக்கு வேகன்சி இருக்குன்னு ஆக்குபை பண்ணிடுறான். இப்போ அந்த பயப்புள்ள கிட்ட தான் எம்பஸ் ஆஃப் தி விசிஸ்னு ஒரு மேட்டர் இருக்கு. அது வேற ஒண்ணும் இல்ல, ஒரு கொட்டை தான். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, சும்மா 2-3 போட்டாலே மொத்த பிளானட்டையும் சொர்க்கமா மாத்திரும். அத ஆட்டையை போறதுக்கு நம்ம பசங்க கூட்டமா கிளம்பி போறாங்க. MCU மாதிரி கலெக்டர் கோமாளியா இருப்பான்னு பார்த்தா கேப்டன்ல இருந்து எல்லா சித்தி வரைக்கும் காலி பண்ணி அம்புட்டு ஆயுதத்தையும் ஆட்டையை போட்டு வச்சிருக்கான். கூடவே வழுக்க மண்டையனும் கல்லு பயிலும் இவங்கிட்ட பார்ட் டைமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. அந்த சண்டையில தான் டிச்சாலாக்கு தெரியுது இந்த யாண்டு பயவுள்ள வக்காண்டாவே அழிஞ்சிருச்சுன்னு. சின்ன வயசுல இருந்து நம்மளை ஏமாத்திருக்கான்னு. திரும்ப எப்படியாச்சும் தப்பிச்சு அப்பங்காரனை பார்க்கணும்னு குடும்பமா சேர்ந்து கலெக்டர் கிட்ட மொரட்டு ஃபைட் போட்டுட்டு இருக்கானுங்க. இதுல நம்ம தேனோஸ் மாமா தான் அல்டிமேட். அடிக்கிறதுல இல்ல அடி வாங்குறதுல. இப்படி நம்ம மாமாவை மசாலோட போட்டுக்கிட்டு இருக்க அப்பங்காரனை காப்பாத்த நெபுலா கொட்டைய கல்லனோட வாயிலே வீசிடுறா. அப்புறம் என்ன, வாய்க்குள்ள இருந்து வாழை மரம் முளைச்சு வர அங்கிட்டு டிச்சாலாவும் யாண்டுவும் கலெக்டரை ஹெரினா கிட்ட போட்டு விட்டு கிளம்பிடுறானுங்க. ஓவேர்ல மரத்தை நாட்டினதுக்கு அப்புறம் கிளம்பி கும்பலா வக்காண்டாக்கு போய் பல வருஷம் கழிச்சு அப்பனும் அவனும் பார்க்க சுபம்னு முடியும்னு பார்த்தா நான் யார் என்று தெரிகிறதான்னு ஈகோ என்ட்ரி கொடுக்குறான். இதுக்கு மேலதாண்டி இருக்கு மொத்த பயலுக்கும் தீபாவளி. நெக்ஸ்ட் எபிசோட பார்க்க மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.